ஓடிஐ சீரீஸோட 2வது மேட்ச் எதிர்பார்த்ததுதான் சம்பவம் நடந்துருச்சு. சம்பவம் பெரிய சம்பவம். 400 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அடிக்க முடியாம ஆப்கானிஸ்தான் தோத்துருச்சு. சரி, ஓகே, டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து 2வது ஓடியோட ரிவ்யூ தான். அதுக்கு மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோல இப்ப என்ன பார்க்க போறோம்னா 2வது ஓடிஐல என்ன பயங்கரமான சம்பவம், கேப்டன் சம்பவம், அதுக்கப்புறம் இஷான் கிஷன் ஒரு அதிரடியான ஒரு சம்பவம், அப்புறம் ரோஹித் ஒரு 50 மிஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. சரி, ஓகே, என்ன ஆச்சு இன்னைக்கு மேட்ச்ல, எப்படி போச்சு? இல்லை, இன்னைக்கு வழக்கம் போல தான். இந்தியா வந்து அதாவது ஆப்கானிஸ்தான் கேப்டன் வந்து இந்தியாவுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. பாய்ஸ், நீங்கள் வெயிலில் வந்து கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் வெயில் பார்த்துக்குறோம், எங்களுக்குலாம் இது புதுசு கிடையாது அப்படின்ட்டு சரியான வெயிலில் வந்து நீங்கள் பேட்டிங் ஆடுங்க, நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு அனுப்பிச்சுட்டாரு. பவுலிங் போடுறோம், அங்கே பவுலிங் போடுறோம், அது எங்கிட்ட அருமையான பவுலிங் இருக்குன்ட்டு. என்ன நாம என்ன தப்பு பண்ணோம்னா 500 போயிருக்க வேண்டியது, நம்ம பாய்ஸ் கொஞ்சம் அதுக்கு மேலே கருணை வச்சு நம்ம ஒரு 400 முடிச்சதா இருக்கட்டும். 2 பேரும் அப்படியே பண்டமாற்ற முறை பண்ணிக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் ஏமாற்றம்னா ரோஹித் சர்மா இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ஒரு செஞ்சுரிலாம் ஒரு 80-70 அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா ரஷித் கான் ஒரு பில்லியன் பவுல் அவுட் ஆயிட்டாரு. ஜெய்ஸ்வால் இன்னைக்கு டீம்ல இடம் கிடைச்சது பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு 50 அடிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. இனிமேட்டு ஒரு ஓடிஐ கேரியர் ஆல்ரெடியே பந்தாடிட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வாலோட கேரியர் எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொல்லணும்னா கில், இஷான் கிஷன் முடிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் அப்படியே பவுலிங்க போட விட்டு 200 ரன் பார்ட்னர்ஷிப். ஓடிஐல அதிக ரன் பார்ட்னர்ஷிப் 3வது இடத்துல 3 and 4 விக்கெட் பார்ட்னர்ஷிப் 200 தாண்டது. இவங்க தான் 3வது பிளேஸ் பிடிச்சிட்டாங்க வேர்ல்டு ரெக்கார்ட். அம்மா அது ஒன்று பண்ணிட்டாங்க. அடுத்தது சிரேஷ் ஐயர் வழக்கம் போல நான் இந்த டீம்ல இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் நம்ம KL ராகுல், வாஷிங்டன் சுந்தர், குர்னத் பிரார் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா பின்கோடு எழுதி விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கும் இந்த மேட்சுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்படி ஆடியுமே 400 ரன் வந்துருச்சு. ஏன்னா மிடில் 2 செஞ்சுரி, இஷான் கிஷனும் கில்லு தான். கில்ல சொல்லுங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காருல்ல, நான் ஐபிஎல் டைம்லயே சொன்னேன் ஸ்ரேயாஸ் ஐயர் பத்தி. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சூப்பரா ஆடுவார், ஐபிஎல் அருமையா ஆடுவார். ஓடின்னு வந்தா இந்த மாதிரி ஏதாவது மல்லாக்கு வளர்த்துட்டு சொதப்புவார். அதே தான் பண்ணாரு, இல்லைன்னா இன்ஜுரி போய் படுத்துவாரு. இது 2 தான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, ஆப்கானிஸ்தான் போட்ட பவுலிங்கே நீங்க ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அந்த பில்லாலு, சமீன் எல்லாம் போட்டுருந்தாங்க 2 பேரு. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம குன்னூர் பேசுறோம், பிரின்ஸ் யாதவ் பேசுறோம், ஹர்ஷ்தீப்பா பேசுறோம். ஷார்ட் பிச் பால் எப்படி எந்த டைம்ல எப்படி யூசேஜ் பண்றாங்கன்னு பாக்குறோம். ஷார்ட் பிச் பால் போடுறாங்கன்னா வித்து எவ்வளவு வித்துனா நான் போய் பேட்டிங் என்ன கூட சரி, இப்ப அந்த அளவுக்கு வித்து கொடுக்கறது. ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் சக்தி கேப்டன் பண்ண சொன்னா பண்றது புவர் ஃபீல்டரு, புவர் கேப்டன், வெரி வெரி புவர் பேட்ஸ்மேன். இப்ப எதுக்கு எந்த கோட்டால வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல ஆப்கானிஸ்தான். என்ன நான்லாம் ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் போர்ட்ல இருந்தேன்னா டைரக்டா முகமது சாயிக்கோ இல்ல வந்து குருபாஸ்கோ இல்ல ஜத்ரானுக்கோ கேப்டன்சி கொடுத்துட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு இருப்பேன். எதுக்கு சகி அந்த மேட்ச் வந்து எல்லாம் முஜிப் விட்ட கேட்ச் தான் பேசுவாங்க. ஆனா முஜிப் விட்டது மட்டும் தான் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. சகீதியும் ஒரு கேட்ச் கையில கொடுத்த கேட்ச் விட்டான், அது யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, எல்லாம் மறந்துட்டாங்க முஜிப் விட்ட கேட்ச்னால. அதனால சொல்றேன், சகீதி இஸ் ஒஸ்ட் பிளேயர், ஒஸ்ட் கேப்டன். எவ்வளவு சீக்கிரமா மாத்தனா ஆப்கானிஸ்தான் நல்லது. ஆனா கில்லு ஒரே இடத்துல ஒரு 10 போர் அடிச்சிருப்பான், கடைசி ஒரு பில்டு நிக்க வைக்கல. என்ன கேப்டன்சி என்னன்னு எனக்கு தெரியல. கசன்பார் நல்லா ஓவர் போட்டான். அந்த பில்லாலு, அந்த சன்னி எல்லாம் ரொட்டேஷன் பண்றது, ரஷித் கானோட யூசேஜ். இந்த மேட்ச் ஒமர் சாய் இல்லைன்னா நீ நபி ஆட வச்சிருக்கணும். நீ ஒமர் சாய் இல்ல இருந்தாதான் நான் நபி ஆட வைக்க கூடாதுன்னு அவனும் பெரிய ஸ்கேமரா இருக்கான் அப்படின்னு. நீ எதுக்கு சம்மதம் இல்லாம டீம் செலக்ஷனு காரோட்டி யாருக்கு பத்தி எப்படி வராதுன்னு தெரியல, வந்துடுறாங்க. மேட்ச் போச்சு டாஸ் படி 50 ஓவர் வெயில நிக்கும் போது 40 டிகிரி வெயில். அப்பா எல்லாம் கசன் ஃபார் 4 ஓவர் போட்டு இப்படி போய் ஒரு வார் பண்ணா அப்படி காலை பிடிச்சோம். ஐயோப்பா அப்படின்னா அப்பயே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு 500 ரன் இருக்குதுன்னு. சார் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அது 400 ரன் ஆகி போச்சு. அதான் பிரச்சனை ப்ரோ. ஆப்கானிஸ்தான் பிளான் பண்றது 10 பேருக்கு பிளான் பண்ண கூடாது. சும்மன் கில்லுக்கு இஷான் கிஷானுக்கு மட்டும் பிளான் பண்றதால நீங்க நேரம் ஒரு மேட்ச் வச்சிருந்தாங்களா? ஏன்னா நீங்க 2 பேருக்கு மட்டும் ஃப்ளூயண்டா அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ளூயண்ட் ஃபார்ம்ல கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கில்லே இஷான் கிஷன் அவுட் எடுக்குமா, அவங்ககிட்ட பவுலிங் இல்லையா?
யார் இருக்கா? ஆமா இல்ல ஸ்பின்னு போட்டா அடிச்சு விடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்ல இவங்க ஏதாவது ஸ்விங் பண்ணி ஏதாவது பண்ணணும், அல்லது கில் அவுட் ஆகணும். நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல பவுலர் இருக்கும். யார் இருக்கா? இந்த கரோட்டி தான் நீங்க போட்டிருக்காரு இல்ல, bro. அது அந்த இல்லாம மாதிரி இவங்க தான். ம். ரொட்டி போட்டது எல்லாம் அடிச்சு போய் அவுட் ஆனாங்க. அது வேற. இப்போ அவங்க வந்து இப்போ இந்த இது நடத்துறாங்க, இந்த பிரீமியர் லீக்ஸ் எல்லாம் நடத்த போறாங்க. ஆனா அவங்க வந்து ஸ்பின்னர் வந்து ஈஸியா புடிச்சிடுறாங்க. எவனா கை சுத்தி போடுறா, கொஞ்சம் மிஸ்ட்ரியா இருக்கிறவன் 100 ஆகும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாங்க ஜசன் ஃபர் மாதிரி. ஆனா ஃபாஸ்ட் பவுலிங்ல 145 140 பிளஸ் போடுற பவுலர்ஸே கிடையாது. நம்ம இந்த சீசன்லயே இந்த சீரீஸ்ல பார்த்தா இந்த மேட்ச்லயே ஒரே ஒருத்தர் தான் 140 போடுறாரு. அவரும் ஒரு 2 பால் 3 பால் போடுறாரு ஓவருக்கு, அவ்வளவுதான். இல்ல ஏன் 140 பிளஸ் போடுறது இல்ல நமக்கே ப்ராப்ளமா இருக்கு. இல்ல நமக்கே ஜம்மு காஷ்மீர் சைடுல இருக்க கொஞ்சம் பாகிஸ்தானுக்கும் பக்கத்துல இருக்கிற இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் உமர் மாலிக்லாம் நமக்கு தெரியும், ஃபாஸ்ட் பவுலரா வர்றாரு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மாதிரி தானே, பாகிஸ்தான் பக்கத்துல ஏன் அங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வர மாட்டார்? பாகிஸ்தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாகிஸ்தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இல்ல பங்களாதேஷ் எடுத்துக்கலாம். அவங்க எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர், சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் என்னதான் நீ இந்த மென்ஸ் டீம் மட்டமா பண்ணாலும், இந்த அண்டர் 19 இந்த ஏ சீரிஸ் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா பாகிஸ்தான் பவுலர்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. வந்து அருமையா போடுவானுங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த மாதிரி இவங்க ஏன் க்ரூம் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியா தோணுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய கேள்விக்குறி ப்ரோ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய கேள்விக்குறீங்க. நீ வந்து ஸ்ரீலங்கா வந்து இப்ப மதுசன் அந்த ஏஎஸ் சீரிஸ் வந்து சூப்பரா பவுலிங் போட்ட பிளேயர், செம்மையா பவுலிங் போட்டாரு. மாதலனா மதுசனான் கரெக்டான பேர் தெரியல, தமிழ் பிளேயர் தானா, சூப்பரா பவுலிங் போட்டாரு. எப்படின்னா மலிகா வந்து ஊர் பூரா கேம்ப் வச்சாராம். அதுல செலக்ட் ஆமா, அது அந்த வீடியோ நான் பார்த்தேன். வச்சு பவுலிங் இருக்கிறாங்க. அது மாதிரி அப்படி ஊர்ல யாராவது இனிஷியேட்டிவ் இருக்கணும். அமித் ஹசன்ல இருக்கிறாரு. அவரு 2022 21 22 விளையாண்டாரு. அவர் பவுலிங் கோச்சா இருக்கிறார். டீமோட இருந்து ஒரு பிரோஜனம் இல்ல. பவுலர்ஸ பிடிக்கணும். நீங்க வந்து ஃபரூக்கி வந்துருவான், எப்படி நவீன் உள்ளாக்கு எப்படி ஆரம்பிச்சிருவீங்க, 2 ஒமர்ஹாய் வந்துருவான். இவங்க யார்கிட்டயும் வேகம் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு அட்லீஸ்ட் நீ வேகம் இல்லாத பவுலர்கள்னா கூட ஸ்டெம் டு போற பவுலரே வச்சுக்கணும். எல்லாம் வித்து ஆஃப் சைட் லைட்ல போடுறான், அவன் பாட்டு பிடிச்சி அடிச்சுட்டே இருக்கான். இன்னைக்கு போட்டதுல ஓவர்ல 2 பால் கால்ல இல்லைன்னா இந்த ஷாட்ல கொஞ்சம் லென்ஸா அடிக்கிற லென்ஸ் இல்ல ஒய்டு, அப்படியே அடிச்சாலும் ஃபீல்டிங் மொக்க ஃபீல்டிங், சரியான மட்டமான ஃபீல்டிங். ஆப்கானிஸ்தான் கேட்ச் விடுறானுங்க, கிரிஸ் ஃபீல்ட் பண்றானுங்க. இல்ல எதுவுமே புரியல. பவுலிங் போட்டு மேட்ச் முடிஞ்சு போச்சு. நம்ம செகண்ட் பேட்டிங் பத்தி பேசக்கூட தேவையில்ல. அவங்க மக்கட்டித்தனமான பேட்டிங் ஆடினாங்க, எதுக்கு ஆடுறேன்னே தெரியாம ஆடிட்டு இருந்தாங்க. இல்ல நீ சொன்ன வந்து மலிங்கா வந்து ஊரா கேம்பெயின் பண்றாருன்னு, அவருக்கு மணி இருக்கு, அவங்க கிரிக்கெட் போர்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆப்கானிஸ்தான்ல யாரு இப்ப எனக்கு தெரிஞ்சு பணக்கார கிரிக்கெட்னா ரஷீத் கான் மட்டும்தான். அவரு நபி வந்துட்டுல நபி ரஷீத் கான் வயசு 22 தானே. அந்த பையனுக்கு என்ன தெரியும்? ரஷீத் கானுக்கு 24 28. அவர் எப்படி டீம்ல இருக்காரு அதை கவனிப்பாரா? அவரு என்னென்ன நடத்து எங்கெங்கே விளையாண்டுட்டு இருக்காருல. அப்படி கூட இருக்கலாம். அதுக்கு கோல்டு வர மாதிரி ரஷீத் கானுக்கு 100க்குமே ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆனா டீம் மேல விடுவாங்க, எல்லாம் கீழே தான் போயிட்டு இருக்கான். பாஸ் பவுலர் தான் விளையாட முடியாது. ஃபாஸ்ட் பவுலிங்கே கிடையாது, அல்வா மாதிரி அடிப்பானுங்க அப்படியே. கிடையாது. ஐயோ மொக்க பவுலிங் புடிச்சு சாத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊரு சரியான சாத்து. நிதிஷ்குமார் ரெட்டி முன்ன போட்டுட்டு இருப்பாரு பாருங்க, சும்மா ஒடியாந்து சும்மா பவுலிங். அந்த பவுலிங் இது 120 125 மாதிரி அடிக்கிறானுங்க இன்னைக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்தியாவோட பேட்டிங் ஆப்கானிஸ்தானோட பவுலிங் பத்தி பேசுறீங்க. இந்திய டீம்ல இன்னைக்கு டெபுட் ஆன பிரின்ஸ், போன மேட்ச் டெபுட் ஆன 90 எக்ஸ்ட்ரா நிறைய பவுலிங் போட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா போட்டாரு. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து இந்த காரோட்டி விக்கெட் எடுத்த பால் பிரின்ஸ் போட்ட பால் வந்து எனக்கு கண் முன்னாடி வந்து முகமது ஷமி ஒரு நிமிஷம் வந்துட்டு போனான். ஷமி எவ்வளவு பெரிய லெஜண்ட் பிளேயர், அவனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதே எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியும். ஆனா நம்ம கிட்ட ஒரு அளவுக்கு சைனா காஃபி ப்ராடக்ட் அளவுக்காச்சும் நம்ம கிட்ட பேக்கப் இருக்குது இல்ல பிரின்ஸ் மாதிரி. நீங்க அந்த பேக்கப் எடுக்கிறதான உங்களுக்கு வேலை என்ன? நீங்க அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காரணம், மணியும் ஒரு காரணம், நல்லன்னு சொல்லல. ஒமர் ஜாயில நான் வந்துட்டு ஒரு மேட்ச் கூட உட்கார வைக்க மாட்டேன்.
சப்ஸ்டியூட்ல உட்கார வேண்டிய இன்ஜுரியா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் பண்ணுவேன். நம்ம அதுதான் சொல்றோன்னே. இப்ப முகமது சாய்க்கு நாமளே இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு என்ன சொல்றேன்னா குருபாஸ் மேல ஓவர் டிபெண்டன்சி இருக்கு, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லா லீக்லயும் ஒரு பிளேயரால் அட்லீஸ்ட் இருக்கிற பிளேயர்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர். பாத்தீங்கன்னா ஸ்பின்னரா இருப்பாங்க, மேக்சிமம் ஸ்பின்னர் இருப்பாங்க. இல்லைன்னா இந்த ரஷீத் கான் இருப்பாரு, மேல வந்து குருபாஸ் இருப்பாரு, இந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க ஃபாஸ்ட் பவுலர்னு பாத்தீங்கன்னா எந்த இதுலயுமே இருக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். பேட்டிங் கூட ஏதாவது தேய்ச்சிடுறாங்கன்னு வைங்க, பவுலிங்ல கோட்டை விட்டுறாங்க. சரி ஓகே. இந்த வருஷம் டிசம்பர் மாசம் எங்க ஊர்ல இப்ப ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்காங்க பிளேயர் எடுக்கிறாங்களா. சரி, குல்தீப் ஏதோ விக்கெட் லெஸ்ஸா போனாரு, ஆனா எக்கனாமிக் போட்டாரு. எக்கனாமிக் தேவையில்லையே ஆப்கானிஸ்தான். இந்த மேட்ச் இந்தியா போட்ட பவுலிங் பாக்க நான் கணக்கே வைக்க மாட்டேன். 300 கூட எக்ஸ்ட்ரா நிறைய பந்து போட்டாரு, நல்லேன்னு சொல்ல. நல்லா போட்டாரு. குல்தீப் ஏதாவது ஒர்க் பண்ணி ஆகும். குல்தீப்புக்கு விக்கெட்டே பார்த்தாரு, விக்கெட்டே விழுகல லாஸ்டா கொஞ்ச நாளா. வாஷிங்டன் கூட ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ஹர்ஷ்தீப் சிங்க்கு 3 விக்கெட். வாஷிங்டன் அந்த பால் சூப்பர் பால், லெஃப்ட் ஹேண்டருக்கு சூப்பரா போட்டாரு அந்த விக்கெட் எடுத்த பால். இல்ல ஆனா குல்தீப் அட்லீஸ்ட் அது கூட பண்ணல. இல்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசுறீங்க, அந்த செரிப்புலட்டர் பாவம் எல்லா மேட்சும் அம்பையர்ஸ் காலி. அதுவும் அந்த ஒரு 20% தான் பந்து ஸ்டெம்ப்ல படுது, அவுட் அவுட்னு போயிடுறான். நல்ல பிளேயர் அவங்க. இது மாதிரி அன்லக் லக்கு முட்டுச்சுன்னா ஒரு 100 அடிப்பான். அவனோட ஆட்டம் அப்படி இருக்கும், பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கும் செரிக்குள்ளாட்டல் ஆடுறது. நானும் ஒரு மேட்ச் ஆச்சு சதடிப்பான்னு பாக்குறேன், நல்லா ஸ்டார்ட் வருது அவனுக்கு. நமக்கே தெரியாது அவுட் இல்லைன்னு, ஆனா அது வந்து அவுட் கொடுத்துட்றானுங்க, அம்பையர்ஸ் காலா இருக்குது. பாவம் ஃபீல் ஃபார் செரிக்குள்ளாட்டல் மாதிரி. பேட்டிங் இன்னைக்கு பெருசா ஆப்கானிஸ்தான் ஒன்றும் இல்ல. ரஹமத் ஷா பத்தி பேசணும் நம்ம, அவரு கொஞ்சம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விக்கெட் போனோடனே ஒரு 54 பாலுக்கு ஒரு 50. இந்த சிராஜும் சண்டேஜாவும் டெஸ்ட் மேட்ச் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 30 ஓவர் 30 ரன் அடிக்கணும், 30 ஓவருக்குள்ள அடிச்சலான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போனாரு. அது மாதிரி அடிக்கலாம், நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அப்படியே கொண்டு போயிட்டாரு. இல்ல இந்தியா டீமுக்கு நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. எப்படி ஒன் டே பாக்குறீங்க, நானும் பாத்துறான்னு ஒரு ஆட்டம் ஆடி காமிச்சாரு. அந்த மாதிரி நம்ம பொறுமையை சோதிக்க வச்ச மாதிரி ஒரு மேட்ச் இது. தயவு செஞ்சு இந்த ஆப்கானிஸ்தான் கூட எல்லாம் மேட்ச் போடுறீங்கன்னா இந்தியா ஏ டீம் மாதிரி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஐயோ ஒன் டே ஏ டீம் போடுங்க, இல்ல ஏ சி டீம் கூட போடுங்க. நீங்க தயவு செஞ்சு இந்தியா மெயின் டீம் போடுங்க. ஆப்கானிஸ்தானோட மேட்ச் நிறைய சீரிஸ் போடுங்க. எல்லாம் அபுதாபிலையும் துபாயிலையும் இருக்கு. இந்தியால அப்படி வச்சுக்கோங்க. இல்ல இந்தியால இருக்கா தயவு செஞ்சு பவுலிங் பிச்சா கொடு. ஏன் இப்படி கொடுமை பண்றது? பிளாட் பிச்சை கொடுத்து இந்தியால பவுலிங் பிச் எல்லாம் தரப்பட. நீ அபுதாபிலையும் துபாயிலும் மேட்ச் போடு. அந்த போய் ஆப்கானிஸ்தானோட நீ விளையாட்டு உங்க கெத்து காட்டு, போட்டுருவாங்க. அங்க ஆடுவான். அப்ப நல்ல கேப்டனா இருந்தா நான் 3 ஸ்பின்னர் ஆடுவான் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ல. இல்ல ஆடவே மாட்டீங்க. அதுதான் ஹோம் கிரவுண்ட். அவனுக்கு அங்க என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியும். நம்மள செஞ்சிருவானுங்க. நான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், இந்த சின்ன டீம் அயர்லாந்தே எனக்கு தெரிஞ்ச சின்ன டீம் தான். இப்போ பெருசா ஜெயிக்கிறது கிடையாது, கிடையாது. ஒரு 4 பேர் தான் அந்த டீம்ல. ஜிடி டீம் மாதிரி தான் 4 பேர் தான் அடிப்பானுங்க. அந்த டீம் ஆப்கானிஸ்தான் இது மாதிரிலாம் ஆடுற டீம் கூட உங்களோட செகண்ட் பேக்கப் டீம் அனுப்புங்க. உங்க மெயின் கேப்டனை போட்டுட்டு, மெயின் கேப்டன் வைஸ் கேப்டனை போட்டு ஒரு செகண்ட் டீம் பி டீம் மாதிரி இருக்கிறத ஒன்னு அனுப்புங்க. அவனுங்களும் கொஞ்சம் ஜெயிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் எவனா ஃபைட் பண்ண மாதிரியாவது இருக்கும் நல்லா ஆடுறவன. இது வந்து எப்படின்னா 2000% பவர் வச்சிருக்கவனுக்கும் வெறும் 100% வச்சிருக்கவனுக்கும் பண்ற மாதிரி இருக்கு இந்த சீரீஸ். சரி ஓகே, வீடியோ லென்த்தா போகுது. சரி, இந்த மேட்சஸ்ல இன்னும் டெபுட்டன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஓகே, பெரிய தலையில இன்னும் சோபிக்கல. இருந்தாலும் கில்லும் இஷான் கிஷனும் நல்ல ஒரு பேட்டிங் தான். சரி ஓகே, திரும்பியும் அடுத்த மேட்ச்ல பார்ப்போம். எல்லாத்துக்கும் பாய் பாய் பாய்.